ஓகே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபாக் பெர்ஃப்யூம் பாட்டில் சின்ன பெர்ஃப்யூம் பாட்டில் தான் டெஸ்டிங் எடுத்திருக்கோம். கட்டியாச்சு. நான் கைக்கு நடுவில் இங்கே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ட்ராஃபி வந்து போட்டிருக்கு. கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் வெயிட்டு. இதே ஃப்ளை பண்ணுதான்னு பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா கோப்ரோ தான். கோப்ரோ அதை விட வெயிட்டு. ஐயோ எங்கெங்கேயோ சுற்றி இருக்குது. ஓகே இது பார்த்தீங்கன்னா இதுவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் பிடிச்சா எனக்கே கொஞ்சம் கை வலிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வீடியோ ஆன் பண்ணியோட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றிக்கிட்டே இருக்கும், பரவாயில்ல. வெல்கம் ஆல், திஸ் இஸ் மேன் ஸ்டோரி. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான vlog என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம இந்த ட்ரோன் வச்சு என்னென்ன வெயிட்ஸ் எல்லாம் தூக்க முடியும்னு நாங்கள் பார்க்க போகிறேன். நம்ம DJI Mini 3 Proவோட வெயிட், அதாவது ஏற்கனவே நூலில் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் வந்து கேரி பண்ணுது, ஃப்ளை பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்னென்ன வச்சுருக்கேன்னா, ஒரு ஃபாக் பாட்டில், இது ஒரு சின்ன இதாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வாங்கின ஒரு சின்ன ஒரு ட்ராஃபி மாதிரி. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் உள்ள ஒரு சின்ன பூட்டு, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு சின்ன ஐடியா. இதையும் தூக்கிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல் மினிமம் 1 கிலோ இருக்கும். இதை தூக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபாக் பெர்ஃப்யூம் பாட்டில் சின்ன பெர்ஃப்யூம் பாட்டில் தான் டெஸ்டிங் எடுத்திருக்கோம். கட்டியாச்சு. நான் கைக்கு நடுவில் இங்கே பாருங்கள், கைக்கு நடுவில் அந்த ரோப்பை விட்டுருக்கேன். ஓகே பார்க்கலாம், ட்ரை பண்ணுறான். மேலே போயிடுச்சு. இங்கே பாரு, மேலே போயிடுச்சு. கீழே கொஞ்சம் இறக்கி மாதிரி. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி பார்க்கலாமா? எமர்ஜென்சினா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஓகே அடுத்து டெஸ்ட் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ட்ராஃபி வந்து போட்டிருக்கு. கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் வெயிட்டு. இதே ஃப்ளை பண்ணுதான்னு பார்க்கலாமா? ஓகே மேலே தூக்குடா, பொறுமையா. மேலே போகுது. இன்னும் கொஞ்சம் மேலே போக பார்க்கலாமா? ட்ராஃபி பாடி சுற்றிக்கிட்டே இருக்கு. போகுது போகுது போகுது. ஓகேங்க, ஏன்னா போன இதுலேயே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சென்சார் வேலை செஞ்சு சென்சார் வந்து பிளாக் ஆகி அது வந்து கீழே வர மாட்டேங்குச்சு. இது வருதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ இதுவும் அப்படி தான் பண்ணுது. ஓகே நான் போய் கேரி பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கஷ்டமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுபடி லேண்ட் பண்ணுறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்துருச்சு. கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே லேண்ட் ஆகாது. லேண்ட் ஆச்சுன்னா கிராஷ் ஆயிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த கைக்கு நடுவுலேயே விரல் வச்சு பிடிக்கணும். இல்லாட்டி மறுபடியும் எப்படி டேக்கப் பண்ணுமோ அதே மாதிரி லேண்ட் பண்ணணும். இல்லாட்டி வந்து மறுபடியும் பஞ்சாயத்து ஆயிரும். 1 லட்ச ரூபா ஓகையா தான். ஓகே இப்போ அடுத்தது ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆன் பண்ணணும். ஜஸ்ட் 2 ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட மேலே வந்து பூட்டு. இது பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தோட கொஞ்சம் வெயிட் அதிகம். எப்படி போகுன்னு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கே கை ரொம்ப வலிக்குதுங்க, அந்தளவுக்கு இருக்குது. தூக்கு கொஞ்சம் பார்த்து மெதுவாக தூக்கு 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 தூக்கு. கொஞ்சம் பயம், கொஞ்சம் அல்ல இல்லைங்க, ரொம்பவே அல்ல இருக்குது. அது வாட்டி ஃப்ரெண்டில் போகுது. சரிங்க கொஞ்சம் மாடி மேலே தூக்கி அனுப்பிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் மேலே வரும், 1/4 கிலோக்கு மேலே வரும். அசால்ட்டாக தூக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ கீழே வர மாட்டேங்குது, கீழே வர மாட்டேங்குது. இங்கே பாருங்க, கீழே வர மாட்டேங்குது. சென்சார் வேற காமிக்குது. சுத்தங்க ரொம்ப கஷ்டம். வருது லைட்டாக மெதுவாக வருது. ஓகே அப்படியே வந்து பிடிச்சிக்கலாம். அப்போ இப்போ தாங்க கையில் உயிரே பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பாருங்க பேலன்ஸே எல்லாம் நிற்குது. இந்த வெயிட்டுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸே இல்லை.
அப்படியே ஃப்ரண்ட்டில் குதிச்சிரும். அப்படியே கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான், முன்னாடியே வந்து கிம்பலே அடி வாங்கிரும். அவ்வளோதான் 30,000 40,000 முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது பார்க்கலாம். கோப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாங்க பார்த்துடலாம் எப்படி இருந்து. பார்த்தீங்கன்னா கோப்ரோ தான். கோப்ரோ அதை விட வெயிட்டு. ஐயோ எங்கெங்கேயோ சுற்றி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் பிடிச்சா எனக்கே கொஞ்சம் கை வலிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வீடியோ ஆன் பண்ணியோட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றிக்கிட்டே இருக்கும், பரவாயில்ல. பட் சும்மா ஆன் பண்ணி விட்றேன் பாருங்க. இந்த ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயே ரெக்கார்ட் ஆகுது, அதுலேயே ரெக்கார்ட் ஆகுது. வேணா இதுலேயே ரெக்கார்ட் பண்ணலாம். சரி வாங்க இதை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணுறோம். இரு கொஞ்சம் சீக்கிரம் ஆன் பண்ணு, ஹீட் ஆயிடுச்சு. டக்குனே மேலே தூக்கிடு. ஓரளவுக்கு ஸ்பீடாக தூக்கிடு. ஹெவி சவுண்டுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ ரொம்ப கஷ்டப்படுது, ஆடுதுங்க கிடுன்னு. சரி ஓகே, கீழே இறக்கிடலாம். சரிங்க, நான் போய் பிடிக்கிறேன். ஐயோ எனக்கு சத்தியமாக புளியை கரைச்சிருச்சுங்க இது. ஏன்னா நான் லேண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கையிலே ஆடுது கிடுன்னு. இந்த ஷேக்கிங் பார்த்தீங்களா, அதை இப்படி ஷேக் இருக்கங்காட்டி அந்த கேமரா இது ட்ரோனுமே இப்படி ஆடுது. ஸோ அதனால் வந்து கையில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி டக்குன்னு பிடிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஓகே, கேமரா ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது இதில். டிஜேஎல் நார்மலாக எல்லாத்துலேயுமே ஹீட்டிங் இஷ்யூ வரும். தொட்டைங்கனாலே அப்படியே கொதிக்குது. இதுவே இந்த இடத்துல தான் பேட்டரி இருக்குது, அதனால் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஓகே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கல் மட்டும் இருக்குது. கல் கண்டிப்பாக தூக்காதுங்க, எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கல் தூக்குதா கீழே வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே